பிரைஸ் தி லார்ட். தேன்கூடு கட்டுதல் என்ற இந்த கவிதை தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். தேன் ஈக்கள் ராணி தேனியை மையமாய் வைத்து ராஜா தேனியும் மற்ற தேனீக்களும் மிக மிக சுறுசுறுப்பாக அதிகாலையிலிருந்து வேலை செய்து பல மலைகளிலே சென்று தேன் எடுத்துக்கொண்டு வந்து தேன் கூடை கட்டுகின்றது. இது போலத்தான் தேவனுடைய வீடு கட்டப்படுவதற்கு கர்த்தருடைய ஊழியரும் விசுவாசிகளும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபையை கட்ட வேண்டும். இதனுடைய இறுதி காரியம் என்னவென்றால், பரலோகத்திலே தேவனுடைய வீடு கட்டப்படும். அப்பொழுது ஆண்டுடைய பிள்ளைகள் நித்தியமாய் அங்கே வாசம் பண்ண முடியும். அப்படி தேவனுடைய வீட்டுக்கு போய் சேர்வதற்கு எதுவான நிலையிலே இந்த கவிதை தேன்கூடு கட்டுதல் என்ற நிலையிலே அமைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராணி தேனி தேவை என்று ஞானி தேனி அறிந்திடுதே. ராணி தேனியை தேடித்தானே ஞானி தேனி அடைந்திடுதே. நாணி கோணி வரும் ராணி வாணி என்று கூறினதே. பாணி கூறின தேனி தானும் ஆணி என்று கருதியதே. இனி என்ன என்ற ராணிக்கு தேனி தானும் மருந்திடுதே. போனி பண்ணின தேனி தானும் சீனி என்றுதான் கூறிடுதே. ஒரு மனம் ஆன தேனீக்கள் இருமனம் கலைந்திடுதே. குருமணம் போல் வாழ்வு என்று திருமணம் ஆகிடுதே. திருமணம் ஆன தேனீக்கள் வருமானம் தேடிடுதே. துரு துரு என அலைந்து தருணத்தேன் சேர்த்திடுதே. ஒருமன தேனி கூட்டம் மறுகணம் கூடிடுதே. பொறுமை மன தேனீக்கள் தாமும் பெரும் கணம் பெற்றிடுதே. கொஞ்சம் கொஞ்சமாக தேனீக்கள் கெஞ்சி வந்திடுதே. கொஞ்சம் கூட்டம் மிஞ்சித்தானே தஞ்சம் கூட்டில் அடைந்திடுதே. தேனி கூட்டம் திரண்டு தானே வானில் வளம் சேர்ந்திடுதே. தோட்டம் எங்கும் திரிந்துதானே காட்டு தேனை கொணர்ந்திடுதே. கூடு நிறைய தேன்கள் நிறைக்க பாடுகள் பல பட்டிடுதே. கேடுகளை தானும் தவிர்த்திடவே கோடுகளை தாமும் போட்டிடுதே. துல்லியமான தேனை கொணர துள்ளி பறந்து சென்றிடுதே. அள்ளி அளந்து அடுக்கி அமைத்துமே கொல்லிமலை அடுக்கென குவித்திடுதே. மல்லிகை பூவில் தேன் எடுத்து மெல்லிய பாடல் பாடிடுதே. அள்ளி மலரில் தேன் பிடித்து வள்ளின பாடல்கள் வடித்திடுதே. ரோஜா மலரில் தேன் குடித்து ராஜா போல பறந்திடுதே. காஜா மலையின் தேன் எடுத்து கூஜா நிறைய கொணர்ந்திடுதே. ராணி தேனி மகிழ்ந்திடுதே. ஞானி தேனி புகழ்ந்திடுதே. காணி வாங்கி கழித்திடுதே. கேணிகளிலே குளித்திடுதே. கோணி பைகள் நிறைந்திடுதே. ஆனி மாதம் அதிர்ந்திடுதே. சாணி தட்டும் ஞானிகளும் தேன் தெவிட்ட குடித்திடுதே. பற்பல கூடுகள் கட்டிடுதே. விற்பனை பாடுகள் நடந்திடுதே. உற்பத்தியாகிடும் தேனடைகளை உருப்படியாக விற்றிடுதே. ரீங்கார சத்தங்கள் கேட்டிடுதே. ஓங்கார சத்தம் ஓங்கிடுதே. பாங்காகத்தானும் பாடிக்கொண்டு ஒழுங்காக எங்கும் உலாவிடுதே. தேனீக்கள் கூட்டம் பூட்டிடுதே. ராணிதனை புகழ்ந்திடுதே. ஞானிதனை பாராட்டியே ஏனிதனிலே ஏற்றிடுதே. குணசாலியான ராணி நீ என ஞானிதானும் போற்றிடுதே. மனம் போல வாழ்வு என்று ராணி தேனி சாற்றிடுதே. ஒருமனமான வாழ்வில் உண்டு நன்மை ஏராளம். திருமணமான வாழ்வில் நன்று நன்மை தாராளம். ஒரு மனம் ஜபத்தினால் மறுகணம் பதில் உண்டு. ஒரு மனமான சபையில் குருமணம் மகிழ்ந்திடுமே. தேவன் தாமே குருவாய் வந்து பூவின் தேன்கள் தந்திடுவார். தேவ சபையில் கூடி
நாமும் ஜீவ தேநீர் பருகிடுவோம். குற்றால மலைக்கு சென்றிடுவோம், குன்றாத ஆறுதல் பெற்றிடுவோம். கொல்கதா மலையில் ஏறிடுவோம், கல்வாரி இரட்சகரை கண்டிடுவோம். செண்பக அருவியில் குளித்துமே, நண்பகல் வரை சுகிப்போமே. தேன் அருவிக்கு ஏகிடுவோம், தானியேல் ஜெபம் எழுப்பிடுவோம். வானத்தை அண்ணார்ந்து பார்த்துமே, வானவரை தாம் புகழ்ந்திடுவோம். வான் வழியே கடலாய் குற்றிடும் தேனருவியில் நாம் தெவிட்டிடுவோம். தேனருவியில் தேனடைகள் தானும் தோன்றிடுதே விண்மீன்கள் போல். தூக்கணங்குருவி கூடுகள் போல் தொங்கிடுதே தேன் கூடுகள். தேன் சிட்டு போல வண்டுகள் தாமும் தூண்டிடுதே உமிழ் நீரையும். மான்குட்டி போல் தேன் துளிகள் தாண்டிடுதே நம் உதடுகளை. உதடுகளின் கனிகள் என்ற மலகுகள் தாம் திறந்திடுதே, தோத்திரம் தோத்திரம் என்று தானும் பாத்திரமாக புகழ்ந்திடுதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கணக்கில்லாமல் கூறிடுதே, தேவனுக்கு மகிமை என்று தவறாமல் தாம் ஆற்றிடுதே. வேதத்தில் கூறிய வாக்குபடியே போதக காரியம் வெளிப்படுதே, ஆகமத்தில் தாம் கூறியுள்ளபடி வேகமாகத்தான் நிறைவேறுதே. சிங்கத்தை கொன்ற சிம்சோனும் அங்கு பங்கம் என தான் திரும்பினானே, தங்கம் போன்ற தேனை கண்டு கலகமின்றித்தான் உண்டானே. தேன் கூடு போல தேவன் தாமே தேவன் கூடு போல் தோற்றினாரே. மனித கூடு உடலில் தானும் தாம் புனித கூடு போல் பிறந்தாரே. பரிசுத்த ஆவியை உற்பவித்து இயேசு பரிசுத்தராகத்தாம் அவதரித்தாரே. பரிசுத்தமான தேவ குமாரர் என்று மரித்தும் உயிர்த்து எழுந்தாரே. தேன்கூடு போல் கல்வாரியில் தேவகுமாரன் பலியானார். இடிந்து பிழிந்து எண்ணெய் போல் துடித்து பலியுமாயினார். தேனடை பிழிந்த தேனை போன்று தேவகுமாரனை பிழிந்தனரே. இயேசுவின் இரத்தம் வழிவினால் மாசுக்கள் நித்தம் அகல்கிறதே. இனிப்பான தேனை போலவே இயேசு தேவன் உள்ளாரே. சலிப்பான பானம் அகற்றி விழிகள் திறந்து பார்ப்பீரே. கல்வாரி மலை தேனை உண்டு உள்ளபடியே தான் உணருவீரே. கண்மலையான தேவனை கண்டு மனதில் நுகர்ந்து தான் ஏற்பீரே. தேனடை போன்ற வேதாகமத்தை தினமும் பூரித்து வாசிப்பீரே. தேனருவி போன்ற பரிசுத்த ஆவியில் தியானத்தில் மூழ்கி ருசிப்பீரே. தேன்கூடு போன்ற தேவ சபையில் தேவனை ஆராதனைகள் செய்வீரே. தேவ ஆவியானவரால் நிறைந்து தாமே ஆண்டவர் இயேசுவை துதிப்பீரே. தேன்கூடு போன்ற பரலோகத்தின் தேனி விசுவாசிகள் பரதேசிகளே. ஞானி ராஜா இயேசு கிறிஸ்துவின் ராணி தேனியேதான் தேவ சபை. தேல் போன்ற நரையின் நின்று மீட்கவே தோள் கொடுத்து உதவிடுவார் இயேசு. தேன் என்ற ரட்சிப்பு ஈந்திடவே தேவன் உன்னை அழைக்கிறார் என்று. தேன் என்ற ரட்சிப்பு ஈந்திடவே தேவன் உன்னை அழைக்கிறார் என்று. ஆமேன்.